கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமா இருக்கிற தேவன் தாமே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவருடைய அன்பினாலே, சமாதானத்தினாலே, இரக்கத்தினாலே நிம்மதியோடு கூட நம்மை நடத்தும்படிக்காக அவருடைய கரத்தில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அனுதினமும் ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். தேவன் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பிலே மாறாதவர், இரக்கத்திலே மாறாதவர், தயவிலே மாறாதவர். அப்படிப்பட்ட அந்த மாறாத தேவனை விசுவாசிக்கிற நாம், அவரை துதிக்க ஆராதிக்க, அவருடைய வசனத்தை வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நாம் எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிற நம்மையும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆக அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு, மீட்பின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில, பழைய கீர்த்தனை பாடல் புத்தகத்தில கூட இருக்கிறது. அன்பு இயேசுவின் அன்பு எந்த பாவத்தை போக்கிய அந்த நாள், ஆண்டவரே உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை, தெரிஞ்ச பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Thank you. அன்பு இயேசுவின் அன்பு எந்த பாவத்தை நீக்கியதா. அன்பு இயேசுவின் அன்பு எந்த பாவத்தை நீக்கியதா. அந்த அன்பை நான் எங்குகிறேன், அந்த அன்பை நான் எங்குகிறேன். எல்லாமே சேர்த்து அன்பு இயேசுவின் அன்பு எந்த பாவத்தை நீக்கியதா. அன்பு இயேசுவின் அன்பு எந்த பாவத்தை நீக்கியதா. அந்த அன்பை நான் எங்குகிறேன், அந்த அன்பை நான் எங்குகிறேன். பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த, பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த பரிசுத்த தேவ அன்பே. அல்லேலூயா. பரிசுத்த தேவ அன்பே. அன்பு அன்பு இயேசுவின் அன்பு எந்த பாவத்தை நீக்கியதா. அந்த அன்பை நான் எங்குகிறேன், அந்த அன்பை நான் எங்குகிறேன். எங்கள் வாழ்க்கை இயேசுதாமே, எங்கள் ஜீவனம் வாழ்க்கை இயேசுதாமே. எந்த வாஞ்சை இயேசுதாமே, எந்த ஜீவனும் இயேசுதாமே. எந்த வாஞ்சை இயேசுதானே, எந்த ஜீவனும் இயேசுதானே. அவர் என்னை அறிகின்றார், அவர் என்னை அறிகின்றார். ಪ್ರೀತಿ ಕ್ರಿಸ್ತರ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಪಾಪವನಿಗಿತು. ಪ್ರೀತಿ ಕ್ರಿಸ್ತರ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಪಾಪವನಿಗಿತು. ಆ ಪ್ರೀತಿಯ ನಾ ಬಿಡೆನು, ಆ ಪ್ರೀತಿಯ ನಾ ಬಿಡೆನು. यीशु का प्यार मेरे
गुनाहों को धो डाला। प्यार यीशु का प्यार मेरे गुनाहों को धो डाला। वो प्यार को मैं ना छोड़ूंगा, वो प्यार को मैं ना छोड़ूंगा। அந்த அன்பை நான் நெஞ்சுகிறேன், அந்த அன்பை நான் நெஞ்சுகிறேன். ஹல்லேலூயா. இப்படித்தான் தேவன் இயேசு நம்மை நேசித்தார். ஆக நம்ம நேசித்த அந்த தேவனுடைய கரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புவிடுத்தி இந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவரே எங்க முழு குடும்பத்தையும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற அப்படின்னாலே அவருடைய கரத்திலே நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சொந்த பந்தங்களையும் எங்கள் சபை மக்களையும் எங்கள் ரத்த பந்தங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஹல்லேலூயா என்று நாம் அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த மே மாதத்தின் ஆண்டவரே சுவாமி 2வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். Our loving heavenly Father, Lord Jesus Christ, we thank you for giving this Tuesday, Lord Jesus. சுவாமி, Tuesday. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் நீர் இருக்கிறீர். Lord Jesus, yesterday and today and tomorrow, you're unchangeable, Lord. ஆண்டவரே, நீர் சொன்னீர் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள். Lord Jesus, you have told Jacob's tribes, you'll won't be ashamed for anything. ஏனெனில் நான் மாறாதவராய் இருக்கிறேன். Because I am unchangeable, Lord. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே ஆண்டவரே. Lord Jesus, it is in your hand that we should be transformed, Master. அந்த அன்பும் அந்த இரக்கமும் அந்த தயவும் அந்த கிருபையும் ஒவ்வொரு நாளும் காலைகளிலே புதிதாய் இருக்கிறது சுவாமி. Lord Jesus, all by your presence, your love, care and affection and humble to be always refreshed in every morning, Master. ஆகவே தான் ஆண்டவரே நாங்கள் எழுந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீசஸ் என்று எழுந்திருக்கிறோம். Lord Jesus, as we get up early morning, we need to praise you and get up, Lord ராத்திரி Jesus. படுக்கும்போது thank you Jesus என்று நாங்கள் படுக்கிறோம். While going on to bed, Lord Jesus, we need to thank you, Lord. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்பமான நித்திரை தருகிறவரே உமக்கு கோடி நன்றி. Lord Jesus, thank you for giving us a peaceful sleep, Lord இந்த Jesus. யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all the missionary people and all the God-fearing people who are watching our broadcasting video, Lord Jesus. ஆண்டவரே, இந்த செய்தியை இந்த ஜெபத்தை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, we commit each and every family who like and subscribe and share our video to everyone, Lord Jesus. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர்கள் எதிர்பார்க்கட்டும் ஆண்டவரே. Lord Jesus, let everyone seek this happiness and wonderful moment, Lord Jesus. நீர் அப்படியே செய்கிறமைக்காய் கோடி கோடி நன்றி. Thank you for doing the same thing, O Lord. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender everyone into your most precious எங்க hands. குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We surrender our whole family into your name, Lord குடும்பத்தில் Jesus. இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டத்தை தலைகளாய் மாற்றி போடுங்க. Lord Jesus, you need to change all the problems, Lord Jesus. ஜூன் மாதத்தின் ஆண்டவரே எல்லா ஸ்கூல் ஃபீஸ்லிருந்து வாடகையிலிருந்து எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். Lord Jesus, you need to seek all the needs of this June month in all the financial crisis, Master. எம்மட்டுமாய் காத்த எங்களுக்கு நேசர், இனிமேலும் காக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். நன்றி. Lord Jesus, you led us, Lord Jesus. You will be leading us henceforth, O Lord இந்த Jesus. மாதம் திருமண நாளை காண்கிறதான உஷா செய்வதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord Jesus, we thank and we celebrate Usha Mami and
Xavier Mama's wedding anniversary. ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகிற பியூலாவை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender the girl who celebrated her birthday, Beulah Agnes Lochan. இன்னும் யாரெல்லாம் திருமண நாளையும் ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிறாரோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. Lord Jesus, on this day, whoever celebrating their birthday and wedding anniversary, oh Lord Jesus, bless them in abundance, Master. நான் உன்னை தாயின் கருவிலிருந்து தாங்கினேன், தப்புவித்தேன், சுமப்பேன், இனிமேலும் நான் உன்னை நடத்துவேன் என்ற வாக்குத்தத்தம் அவர்களுக்கு நிரம்பட்டும் ஆண்டவரே. Lord Jesus, as you have told in the scripture, I have chosen you from your mother's womb, and I will be protecting and guiding and helping, O Lord. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் உமக்கே தருகிறோம். All the glory, honor and praises to you alone, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. இந்த ஜூன் மாதத்தில் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே கர்த்தர் 2வது டியூஸ்டே காணும்படிக்காய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். தொடங்கினது மாத்திரம்தான், அப்படியே நாட்கள் கடந்தோடி கொண்டு போயிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நம்ம தொடக்கத்துல பாடினோம், அன்பு இயேசுவின் அன்பு. அது என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது, என்னை அதிகமாய் அன்பு செய்கிறது தேவனுடைய அன்பு ஒன்றுதான் என்று சொல்லி ஆக்கணும். அந்த அன்பை குறித்து இன்னொரு பாடல் சொல்கிறது, என் மீது அன்பு குறித்து எனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறீர் ஆண்டவர் என்று சொல்லி உங்கள் பாடல் புத்தகத்திலே 409 சாங் நம்பர் 409. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, உமக்கே நன்றி. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. Thank you, Lord. என் மீது அன்பு கூர்ந்தே பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க சொல்லலாமா? என் மீது அன்பு கூர்ந்தே பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி பிரித்தெடுத்தி நாம் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திடலாமா? பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை சொல்லமா? ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, போற்றிவையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாற்றிவையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. நாராயண உண்மையாய் சேர்ந்த ஆமென், ஆமென், ஆமென். உண்மையாய் தேவனை தெரிந்து கொள்ளும்போது
முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு நாம் அவரை அன்பு கூறும்போது எல்லையில்லாத அன்பை நம்மிலும் நம் குடும்பத்திலும் அதிகமாய் வைப்பார். ஆமென். உம்முகத்தான் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். ஆமென். பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கலவைப்படாத மகனாக இருப்பிடம் காக்கின்றீர். கலவைப்படாத மகனாக இருப்பிடம் காக்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து நாம் பிறக்க முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து நாம் பிறக்க முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே தேவனுக்கே ஆனந்தினமோ உமக்கே. நம் ஆராதனை யாருக்கு? ஆராதனை உமக்கே. ஆனந்தினமோ உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென் அப்பா. ஆனந்தினமோ உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென் அப்பா. அனுதினமோ உமக்கே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. அல்லேலூயா. இந்த ஆராதனைகளை தான் தேவன் அதிகமா நம்மிடத்துல கேட்கிறார். அதுவும் எப்படி கேட்கிறார் தெரியுமா? முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு நீ கர்த்தரிடத்து திரும்பும் போது அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறது. இந்த வேளையிலே தேவனை நோக்கி ஆராதித்த நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட ஒரு blessing வேர்ட் கொடுக்கிறார். என்ன? ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். சங்கீதம் 21:13. Psalms chapter 21 verse 30. We praise you, Lord, for your great strength. We will sing and praise your power. Amen. ஆமென். ஆமென். தமிழ்ல படிங்கம்மா. கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். எஸ், கர்த்தாவே சொல்லுங்க. கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். கேண்டல் படிங்க. ಯೆಹೋವನೇ, ಪರಾಕ್ರಮದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸಿಕೋ. ನಾವು ಗಾಯನ ಮಾಡುತ್ತಾ ನಿನ್ನ ಶೂರತ್ವವನ್ನು ಕೊಂಡಾಡುವೆವು. ஹalleluya. நமக்கென்று புது பாடலை பாடி உன் நாமத்தை நாங்க கீர்த்தனம் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த வேளையில நம்ம பாடினோம். அப்படியாக தேவ நாமம் மகிமை அடையும். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் தேவனை துதிக்கலாமா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஐயாவுமை நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் துதிங்கம்மா. எல்லாரும் துதிங்க. மேல கரங்களை உயர்த்தி துதிச்சு பாருங்க. ஆமா ஆமா.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கை வலி போகும், கால் வலிகள் போகும், நமக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீக்குவார். நீ துதிக்கும் போது தூய்மை ஆவாய், நீ ஆராதிக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். தேவனை நீ மகிமைப்படுத்தும் போது உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். நீ போற்றும் போது உன் வாழ்க்கை பெரிதாக மாறும். ஹalleluya. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உன் அன்புக்கு அளவில்லை அப்பா, உம்முடைய கிருபைகளுக்கு அளவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி. இந்த மாதம் முழுதும் எங்கள் கருப்பிடித்து நடத்துகிறீரே நன்றி. ஆண்டவரே, மனைவிமார்களை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி. ஆண்டவரே, கணவன்மார்களை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி. பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி. ஆண் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி. கர்ப்பஸ்திரீகளை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி. எல்லா பெரியோரை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி, 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 நன்றி. எல்லா வயதான தாய் தகப்பன்மார்களை என் தேவனில் பொறுப்பெடுத்துக் கொள்கிறீரே, அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஜூன் மாதம் முழுவதும் தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். எப்படி? ஆண்டவரே, இந்த கரத்தை நீங்க பிடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமா தேவனே, தொடக்கத்துல ஐயா சொன்ன மாதிரி நாம படுக்கும் போது தேவனுக்கு நன்றி சொல்லும் போது, ஏந்திருக்கும் போது எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உம்மை துதிக்கிறேன், இந்த கரத்தை நீங்க பிடிச்சுக்கங்க, நீங்க பிடிச்சீங்க நடத்துங்க என்று சொல்லி நீங்க சொல்லும் போது கர்த்தர் உங்க கரத்தையும் உங்க குடும்பத்தை கரத்தை பிடித்து எல்லாவித ஆபத்து விபத்திலிருந்து நம்ம வழிநடத்த நல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு பழைய பாடல், அர்ப்பணிப்பு பாடல், நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு மிகுந்த பிரயோஜனமானவைகள். எதிலையும் திருப்தி ஆக முடியாதுமா, தேவனுடைய வசனங்கள் ஒன்றுதான் நம்ம திருப்தியாக முடியும், இல்லைங்களா? ஆகவே அதுக்குதான் அன்னை முதல் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உங்க வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அதே போல ஆபிரகாம் கூட சொல்வாராம், இதோ உங்க அடிமை இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாராம். அதே போல பாருங்க, குட்டி சாமுவேலை தேவன் தெரிஞ்சு கொள்றாராம். அவர் தேவன் தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த சாமுவேலுக்கு தெரியாதுங்களா. ஆனா அந்த சாமுவேலு சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றாராம், இதோ நீ யாரு இந்த குரலை கூப்பிடுறாங்கன்னு உனக்கு தெரியல, நெக்ஸ்ட் உன்னை கூப்பிடும் போது அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லு. அப்ப அந்த சிறு பையன் போயிட்டு அடியே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அது போல இந்த வேளையில நாமும் சொல்லணும், ஆண்டவரே அடிமை நான் இருக்கிறேன், உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, நான் இருக்கிறேன் ஆண்டவர், நான் இருக்கிறேன் ஆண்டவர், இந்த அடிமை இருக்கிறேன் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்ம திருந்து பெரிய காரியங்கள் செய்வார். வார்த்தை கொடுத்து உங்க கண்ணீரையும் உங்கள் பலவீனங்களையும் உங்க உள்ளத்துல என்ன விண்ணப்பம் இருக்குதோ, மனுஷன் முன்னால சிரிக்கலாம், தேவனுக்கு முன்பாக கண்ணீர் வெடிப்பீங்க, கர்த்தர் உங்க கண்ணீரை துடைப்பார். எஸ் லார்ட், ஆமென் தகப்பனே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், சொல்லுங்க, அடிமை நான் ஆண்டவரே, அப்பா என்னை ஆட்கொள்ளும், என் குடும்பத்தை ஆட்கொள்ளும், என் சேவையை ஆட்கொள்ளும். ஆமாப்பா, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாதத்துக்கு ஒரு நான் திருவிருந்த ஆராதனை பெற்றுக் கொள்வோம். அந்த உடலையும் ரத்தத்தையும் வாங்கும்போது, இந்த உடல் உமக்கு சொந்தமானது, இந்த உடல் உமக்கு சொந்தம் என்று சொல்லிட்டு அந்த உடலையும் ரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். என்னுடன் உமக்கு சொந்தம், இதில் நானும் வாசம் செய்யும்,
மீதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லலாமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுங்க. அடிமை நான் ஆண்டவரே, ஆமாப்பா, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பெருமை செல்வம் எல்லாம் இனி வெறுமையாய் இன்றி வைத்து உடன்பெற்றோம். வாழ்வதுதான் நல்ல இனி இயேசுவே வாழ்கின்றோம். தேவனுக்கு நான் அடிமை, வாசிப்படி என காத்தேன். பெருமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தே, இனி வெறுமை என்றுணர்ந்தே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லலாமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எல்லாரும் உயர்த்தி தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் என்னை ஆட்கொள்ளும், அடிமை நான் என்னை ஆட்கொள்ளும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவரே நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்று தன்னை அடிமை என்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் இந்த வேதத்தில் பார்க்கும்போது அவர்கள் மகா மேதைகளாகவும் மகா பரிசுத்தவான்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் வேதத்துக்கு ஒத்து வாழ்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். தகப்பனே, இந்த வேளையில நாங்கள் எத்தனை காரியங்களுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து மன்னிப்பை கேட்டு இனி வருகிற நாட்களிலே என் ஆண்டவருக்கே நாங்கள் அடிமை என்று எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்க கிட்ட இருக்கிற எல்லாவற்றும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க ஏற்றுக்கொள்கிறோம். வாழ்கிற நாட்கள் எத்தனை நாட்களும் தெரியாது, ஆனால் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் என் ஆண்டவருக்காகவே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையில வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. செய்திகளை கொடுக்கிற ஊழியக்காரர்கள் மறைத்து அவரோடும் எங்களோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோடு கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே, முக்கியமாக இந்த நாளிலே ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடின
ஆண்டவரே ஆரிக்கதாஸ் டாக்டிக்காகவும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இவ்வளோ நோய் நொடிகள் தகப்பனே, அவர்களை ஆண்டவரே நீர் வாழ வைத்தீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ வேளையில தகப்பனே மரண கட்டுக்குள் போனாரு, ஆனாலும் என் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறீரே, கணவன் மனைவியை ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதே போல தகப்பனே உஷா சேவதிக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் ஆடை அந்த பிள்ளைகளுக்கு போத்தினமைக்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல சுனில் ஆண்டவரே, அப்பா சுனிலுக்காகவும் ஆண்டவரே சுஜிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அனில் மற்றும் சுஜியை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளும் தன்னுடைய திருமண நாளை நினைக்கிறாங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அன்பு குழந்தை பியூலாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகள் இன்னொரு ஆண்டை மகளுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தன்னுடைய ஹாப்பி பர்த்டே கொண்டாடுகிற மகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக 50வது திருமண நாளை கொண்டாடினேன் எலிசபெத் ஆண்டியும் தாசிஸ் பிரதருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்று இருப்போர் நாளை இல்லை தகப்பனே, ஆனால் 50 வருஷம் காலமாக அவங்களுக்கு இருந்த எல்லா இடர்களையும் மாற்றி அவர்களை வாழ வச்சிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆயா அந்த தாசிஸ் பிரதருக்கும் எவ்வளவு பெரிய ஹார்ட் ஆபரேஷன், ஆனாலும் கர்த்தர் நீங்க காத்தீங்களே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இவர்களை போல ஆண்டவரே திருமண நாளும் பர்த்டேயும் நினைத்து ஆண்டவரே நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் அப்படியே செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நீங்க பேசுங்க, இந்த அடிமைகள் கேட்கிறோம் ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவரே, செவி கொடுத்து ஒவ்வொருத்தரும் கேட்கட்டும். தூக்க கலக்கத்திலேயோ மயக்கத்திலேயோ எங்கோ எண்ணங்களை சிதறடிக்காதபடிக்கு, எங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கள் பாவங்களுக்கு தடையா இருக்காதபடிக்கு என் தேவனே எங்கள் ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒருமனப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு தான் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம் ஒவ்வொருவரோடு கூட